இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 10வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். அன்பான தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரராகிய தாவீது ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கும்போது, ஆண்டவரே எழுந்தருளும், ஆண்டவரே உம்முடைய கையை எனக்காக உயர்த்தி அருளும், ஆண்டவரே ஏழைகளாகி எங்களை மறந்துடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 10வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறா, கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர், ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர் என்று சொல்லி ஒரு கேள்வியை ஆண்டவருக்கு முன்பதாக வைக்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, மிகவும் வேதனையான பாரப்படுகிற சோர்ந்து போன நிலைமைகளிலே அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்வில கூட ஆண்டவரே ஏன்பா தூரமா இருக்கிறீங்கப்பா, என் வாழ்வில இவ்வளவு பிரச்சனைகளின் வழியாய் நான் கடந்து செல்கிறேனேப்பா, நீங்க ஏன் மறைந்திருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களில நாம கூட இது மாதிரிப்பட்ட சூழ்நிலைமைகளின் வழியாய் கேள்விகளை கேட்கிறவர்களாய் காணப்படுகிறோம்ப்பா. சங்கீதக்காரரும் ஆண்டுடைய சமூகத்துல கேட்கிறா பாருங்க. அவருடைய வேதனை என்ன தெரியுமா? துன்மார்க்கன் பெருமையினால எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறான், எல்லாரையும் துன்பப்படுத்துகிறான், ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறான், ஆண்டவரை அவன் தேடாமல் இருக்கிறான். ஆனா நான் தேடுகிறேன் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் தேடுகிறேனப்பா, உண்மை ஒவ்வொரு நாளும் தேடுகிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜபிக்கிறேன், ஆண்டவரோடு நான் இணைந்து வாழுகிறேன். ஆனா ஏன்பா எனக்கு நீங்க தூரமா இருக்கிறீங்க என்று சொல்லி அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆனாலும் அவருடைய வாழ்வில ஒரு விசுவாசம் இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை தெரியுமா? கர்த்தாவே நீர் எழுந்தருளுவீரப்பா, எனக்காக ஒரு நாளிலே சீக்கிரமா எழுந்தருளி உடைய கையை உயர்த்தி என்னை மறவாமல் காக்க வல்லவராய் இருக்கிறீர், அதை நான் விசுவாசிக்கிறேன், ஆகவே ஜெபிக்கிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் சொல்லுகிறதை உடைய கையை எனக்காக உயர்த்தி அருளுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 17வது வசனத்துல, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை நீங்க கேட்டிருக்கிறீரா ஆண்டவரே, இவ்வளவு நேரமா நான் உடைய சமூகத்துல வைத்த வேண்டுதலை நீ கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை நீங்க ஸ்திரப்படுத்துவீர் என்று சொல்லுகிறார். அந்த காலை வேளையிலே அங்கலாய்ப்போடு இருதயத்திலே சோர்வுகளோடு வந்திருக்கீங்களா? ஆண்டவர் உங்க விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறா, அவங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்துவா. மண்ணான மனிதனினி நம்மை பலவந்தம் பண்ண தொடராதபடிக்கு அவர் நமக்கு துணையாய், நமக்கு நீதி செய்கிற தெய்வமாய் அவர் எழுந்தருளி இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். இந்த நாளில் இந்த வார்த்தையை நாம் அறிக்கை செய்வோம். பாருங்க, யோசுவாவுக்காக ஆண்டவர் எழுந்தருளி ஆயி பட்டணத்தை முறியடிக்கக்கூடிய பலனை கொடுத்தார். அவனுக்காக எழுந்தருளினா, அவருடைய சத்துருக்கள் மத்தியில எழுந்தருளின தெய்வம் இந்த காலை வேளையில நமக்காக எழுந்தருள அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நிச்சயம் அவர் எழுந்தருள்வார். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நாம் அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா. பிரியமானவர்களே, யோசுவாவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது, அந்த 8வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலே பார்த்தோம், ஆயி பட்டணத்தை அவர்கள் மிகுந்த தைரியத்தோடு எதிர்கொண்டு போனார்கள். சீக்கிரமா முறியடிச்சிடலாம்னு நினைச்சாங்க, எளிதா முறியடிச்சிடலாம், கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, 3000 பேர் போனா போதும் முறியடிச்சிடலாம்னு நினைச்சாங்க, போனாங்க. ஆனா அவங்களால முறியடிக்க முடியல. பிரியமானவர்கள், ஏன் தெரியுமா? அவங்க நடுவுல பிரச்சனைகள் இருந்தது, அக்கிரமங்கள் இருந்தது, சாப தீடானவைகள் இருந்தது. அதை நிக்கிரகம் பண்ணுகிற வரைக்கும் கர்த்தரால் அவர்களுக்கு ஒரு நன்மை செய்ய முடியாதபடிக்கு அங்கு ஒரு பெரிய போராட்டம் இருந்தது. ஆண்டவர் அதை உணர்த்தின போது யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சாபத்தீடானது இதை எடுத்துக்கொண்ட அந்த மனிதனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர்கள் கல்லெறிந்து கல் குவியலாக மாற்றின பின்பதாக ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிற, யோசுவாவே பயப்படாதே, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஏதோ ஒரு இருதயத்துல வேதனை யோசுவாவுக்கு இருந்திருக்கும். பிரியமானவர்களே, அதை அவர் வெளிப்படுத்தினதா சொல்லல, ஆனா ஆண்டவர் அதை அறிந்து யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாது யோசுவாவே. அநேக நேரங்களில இருதயத்துல இருக்கிற அங்கலாய்ப்புகள், வேதனைகள், பாரங்களை யார் அறிவார், யாரிடத்துல போய் நான் சொல்லுவேன்னு சொல்லி நீங்க அங்கலாய்க்கிறீங்களா?
கவலையோடு இருக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் பாருங்க. யோசுவாவை பார்த்து சொல்லுங்க, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு யோசுவாவே. இப்பொழுது நீ ஆயி பட்டணத்துக்கு நேராய் போ. நான் அந்த நாட்டையும் அதன் ஜனத்தையும் அதன் ராஜாவையும் உன்னுடைய கையிலே நான் ஒப்பு கொடுத்தேன். பாருங்க, எவ்வளவு விசுவாசமான வார்த்தையை ஆண்டவர் யோசுவாவோடு சொல்லுகிறார். உடனே பாருங்க, ஆயி பட்டணத்தை முறியடிப்பதற்காக யோசுவா தீவிரமாய் எழும்பி, பாருங்க, தீவிரமாய் எழும்பி அங்கே அதற்குரிய ஆயத்தங்களை அவர் செய்கிறதை பார்க்கிறோம். ஜனங்கள் எப்படி அந்த ஆயி பட்டணத்தை முறியடிக்க வேண்டும், எப்படி அதை மேற்கொள்ளணும், எப்படி அவர்கள் அங்கே போய் அந்த ஜனங்களை கொள்ளையிடணுங்கிற எல்லா காரியத்தையும் யோசுவா அந்த ஜனங்களுக்கு அழகாக சொல்லி அவர்களை அந்த யுத்தத்துக்கு அழைத்து கொண்டு செல்கிறார். இந்த யோசுவால நான் இதுவரைக்கும் வாசித்த அநேக பகுதிகளிலே ஒரு வார்த்தை பாருங்க, அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து, இந்த வார்த்தை இதோட 3வது நேரம் வருதுன்னு நினைக்கிறேன் பிரியமானவர்களே. அதிகாலமே யோசுவா எழுந்து, அதிகாலமே எழும்புகிற ஒரு பழக்கம் யோசுவாவுக்கு இருந்தது. அந்த ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேரா ஜனங்களை ஒருமுகப்படுத்துகிற ஒரு மனிதனாய் யோசுவா இருந்தார். தெய்வ மகனாய் இருந்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளை பாருங்க, அதிகாலையிலே எழும்பி ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தப்படுத்திட்டு அங்கே ஆயிக்கு நேராய் அவர்கள் போகிறார்கள். அங்கே போகும்போது ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு, அதை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். அதே போல யோசுவா தன் கையிலே இருந்த ஈட்டியை அந்த ஆயிக்கு நேராய் நீட்டிக்கொண்டே இருந்தானா. அந்த ஜனங்கள், அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயி பட்டணத்தாரை முறியடித்து அங்கே ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அவன் தன் கையில் இருந்த ஈட்டியை நீட்டி கொண்டே இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே நமக்காக நம்முடைய கர்த்தர், நம்முடைய தெய்வமாய் அவருடைய கையை நமக்காக நீட்டி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்காக எழுந்தருளும்படியா, நமக்காக அற்புதங்களை செய்யும்படியா அவருடைய கையை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். இந்த காலை வேளையிலே மறந்து போக வேண்டாம். யோசுவா ஈட்டியை நீட்டி கொண்டே இருந்த போது அங்க ஒரு பெரிய மகத்தான ரட்சிப்பு, அங்க ஒரு மகத்தான ஆசீர்வாதம், ஒரு மகத்தான ஒரு ஒரு ஜெயம் அங்கே கிடைத்தது. பிரியமானவர்களே, ஆயி பட்டணத்தையும் ஆயி ஜனத்தின் குடிகளையும் அந்த ராஜாக்களையும் முறியடித்து சங்காரம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய அற்புதத்தை அன்றைக்கு யோசுவாவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவன் கையை நீட்டின உடனே அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. இந்த காலை வேளையிலே நம்முடைய தெய்வம் யெகோவா தெய்வம் நமக்காக அவருடைய கையை உயர்த்தி நம்முடைய காரியங்களுக்காக அவர் ரட்சிப்பு செய்யும்படியா, நமக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியா அவர் அவருடைய கரத்தை நம் சார்பிலே நீட்டி கொண்டிருக்கிறார். மறந்து போக வேண்டாம். அவர் நம்முடைய வாழ்விலே அவருடைய கரத்தை நீட்டும் போது ஒருவனும் அதை தடை செய்ய முடியாது. இந்த உலகத்துல யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை நமக்கு விரோதமாய் எழுப்பின சத்துருக்கள், அவர்கள் அவ்வளவுதான், இஸ்ரவேல் ஜனங்கள் முடிந்து போனார்கள் என்று நினைத்திருக்கலாம். பாருங்க, யோசுவா முந்தைய அதிகாரத்துல அதுதானே சொன்னாரு. ஆண்டவரே, இவ்வளவு திரளான கூட்டத்தை கூட்டிட்டு வந்து இந்த ஜனங்கள் முன்பதாக தோற்று போகவா எங்களை கூட்டிட்டு வந்தீங்க ஆண்டவரே? உடைய மகத்தான நாமத்துக்கு என்ன சொல்லுவோம் ஆண்டவரே? எவ்வளவு கேள்விகளை வைத்து ஆண்டுடைய சமூகத்துல ஜெபித்தார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், ஈட்டியை நீட்டு யோசுவா, பயப்படாது, கலங்காம இரு, நீட்டு, உனக்கு நான் அற்புதத்தை செய்வேன். இந்த காலை வேளையிலே நமக்காக அவருடைய கையை உயர்த்துகிற கர்த்தர் உண்டு. அதை மறந்து போக வேண்டாம். அவன் நமக்காக உயர்த்தி கொண்டே இருக்கிறார். என்னுடைய மகளுடைய குடும்பம், என்னுடைய மகளுடைய பிள்ளைகளுக்காக நான் என்னுடைய கையை உயர்த்துகிறேன் என்று இந்த காலை வேளையில அவர் சொல்லுகிறார். அவர் நமக்காக எழுந்தருளுகிற தெய்வமா இந்த காலை வேளையில இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். பாருங்க, தேசத்தின் ராஜா நினைச்சிருப்பாரு, அவ்வளவுதான், இஸ்ரவேல் ஜனங்கள் முடிந்து போனார்கள் என்று நினைத்தார்.
ஆனா ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை இல்ல முடியாது. அந்த முடிந்து போன நிலைமையில நீ சோர்ந்து போய் இருக்கக்கூடாது யோசுவாவே. உன்னை நான் திடப்படுத்துவேன், உனக்கு இரட்சிப்பை தருவேன் என்று அற்புதத்தை செய்தார் அல்லவா. மீகா 7:8 வாசிக்கிறேன். சத்துருவே, எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஒருவேளை இருளான பாதையில நான் கடந்து சென்றாலும் அந்த இருளிலே என் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். நான் விழுந்து போன நிலைமை போல இருக்கலாம், ஆனா நான் விழுந்தாலும் எழுந்திருக்க என் தேவன் உதவி செய்வா. அவருடைய கரத்தை உயர்த்தி என்னை பிடித்துக் கொள்வார் என்கிற நம்பிக்கை இந்த காலவில் நம்மள இருக்கணும் பிரியமானவர்களே. அந்த நம்பிக்கையை அறிக்கை செய்து நாம் ஜெயம் எடுப்போம். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் நமக்காக எழுந்தருளுவா, நமக்காக யுத்தம் பண்ணுவா. யோசுவாவுக்காக எழுந்தருளி, யோசுவாவுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவருடைய கையை உயர்த்தி இரட்சிப்பை கொடுத்தவர் இந்த காலைகளில் நமக்காக எழுந்தருளி, அவருடைய கையை உயர்த்தி நமக்காக அற்புதத்தை செய்ய வல்லவராய் நம்ம மத்தியிலே இருக்கிறார். மறந்து போக வேண்டாம். அவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலை செய்வா.